தமிழகத்தில் முதலாவது மருத்துவமனை தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை கஸ்தூரிபா தாய் சேய் நல மருத்துவமனையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மருத்துவமனை தினத்தையொட்டி நடத்தப்பட்டன. சென்னை திருவல்லிக்கேணி அரசு கஸ்தூரிபா தாய் சேய் நல மருத்துவமனையில் கர்ப்பிணிகள் 9 பேருக்கு வளைகாப்புடன் மருத்துவமனை தினம் கொண்டாடப்பட்டது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த தினத்தை தமிழகம் முழுவதும் மருத்துவமனை தினமாக கொண்டாட உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தலைமையில் கஸ்தூரிபா மருத்துவமனையில் விழா எடுக்கப்பட்டது. 5 வகை சாதம், பட்டாடை, சீர்வரிசை என மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்ட வளைகாப்பால் நெகிழ்ந்தனர் கர்ப்பிணிகள். இது எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி இங்கே எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு இங்கே பண்ணதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சமயத்தில் ரொம்ப அழகாயிருவாங்க கர்ப்பிணி பெண்கள். அதோடு அவங்க புது புடவை கட்டி அந்த மாலை போட்டு சந்தனம் குங்குமம் அதோடு அவங்க கை நிறைய வளையல் போட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த லுக்கே ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் தெரியும். கர்ப்பத்தில் தாய் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் குழந்தை நார்மலாக பிறக்கும். கர்ப்பிணிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக கூறிய சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ், பிக்மி செயலி கர்ப்பிணிகளுக்கு பெரிதும் உதவும் என்றார். சுகப்பிரசவத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு சார்பில் அனைத்து மருத்துவமனைகளிலும் யோகா, மூச்சு பயிற்சி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். யோகா பயிற்சியை நாங்கள் இன்டெகிரேட் பண்ணி எல்லா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். PHCஸ்லையும் பண்ண போகிறோம், சப் சென்டர்ஸ்லையும் பண்ண போகிறோம். இப்போ பெரிய டெர்ஷரி ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே we have made a module for pregnant mothers so that we will bring down cesareans and ensure normal delivery. வளைகாப்பு மட்டுமின்றி சிறப்பு மருத்துவ முகாம், இரத்த தான முகாம், உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு என பல்வேறு நிகழ்ச்சிகளும் மருத்துவமனை தினத்திற்காக ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் செய்தியாளர் செலினா.